அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஜெபம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கர்த்தாவே என் கூட பேசுன்னு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை கொண்டு சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அநேகர் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், அவருக்கு பிரியமா நான் ஜெபம் பண்ணணும், அவருக்கு பிரியமா நான் ஜீவிக்கணும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் எத்தனை பேர் ஜீவிக்கிறோமோ தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாட்டு வேணா கூட பாடிடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே பாடுவோம் இல்லையா? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா என்கிறதை இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். 23வது வசனம் முதல் வரி வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை நோக்கி தானியேல் ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். நீ எனக்கு மிகவும் சாதாரண பிரியமானவன் சொல்றதுக்கும் மிகவும் பிரியமானவன் சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட அநேக சீஷர்கள் அன்பா இருந்தாங்க. அந்த அன்பா இருந்த சீஷர்ல 3 பேரை ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருந்தாராம். அப்படிதானே? 3 பேர், யாக்கோபு, யோவான், 3 பேரையும் ஆண்டவர் ரொம்ப விசேஷமாக வச்சுருந்தார். கூடயே எங்கே போனாலும் தனியாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண போகும்போது கூட அவங்க 3 பேரை கூட்டிகிட்டு போனார். அந்த 3 பேர்லேயும் ஒருத்தரை ஸ்பெஷலாக வச்சுருந்தாராம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யாருங்க? யோவான் ஆண்டுடைய மார்பிலே சார்ந்து கொண்டுதான். அப்போ மிகவும் பிரியமானவன் என்று தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஏன் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருந்தான் என்று சொன்னால், அவன் ஒரு ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். கடந்த நாளில் நான் நம்முடைய வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் சொல்லும்போது அந்த வசனத்தை குறித்து சொன்னேன். எனக்கு மிகவும் அது ஆறுதலும் சந்தோஷமான வசனமாக இருந்தது. இந்த ஜெபிக்கிற மனுஷனை ஆண்டவர் பலமாக உயர்த்துறாராம், பெரிய ஆளாக்கிறாராம். அது எப்படியோ தெரியாது பாருங்க. அவரோடு கூட இருந்து அவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போமா? தானியேல் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. இந்த தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக, அவருக்கு ஒரு சொப்பனத்தை ராஜா பார்க்குறாரு, மறந்துட்டாரு. அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கலாம் கேட்குறாரு. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அநேக ஞானிகள் எல்லாம் வராங்க, எல்லா தெரிஞ்சவங்க, சகல வித்தைகளும் தெரிஞ்சவங்களாம் வந்தாங்க. யாருக்குமே சொல்ல முடியல. இந்த தானியேல் உடனே நான் சொல்கிறேயா அப்படின்னு போகவும் இல்லை. அல்லேலூயா. நான் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு பிறகு நான் சொல்கிறேன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் பலனாக, அவர் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தங்களை சொன்னதின் பலனாக இந்த ராஜா உடனே சரண்டர் ஆயிட்டார் பாருங்க. முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படியே அவரே விழுந்துட்டாராம். என்ன செய்தாரு? இங்க பாருங்க, இந்த அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முகங்குப்புற நேபுகாத்நேச்சார் விழுந்து தானியேலை வணங்கினான். ஆமென். ஹல்லேலூயா. தானியேலுக்கு காணிக்கை செலுத்துங்கய்யா, அவருக்கு தூபம் காட்டுங்கய்யான்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆளில் விழுந்து ராஜா வணங்கணும்னா அது சாதாரண காரியங்களா? அந்த பாபிலோன் நகரம் முழுவதுக்கும் ஒரு பெரிய ராஜா. அவர் இந்த தானியேலுடைய பாதத்துல விழுந்துட்டார், முகங்குப்புற விழுந்துட்டார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் போய் பார்க்கும்பொழுது அவரை குறித்து அங்கே 120 பேரை பெரிய அதிபதிகளாக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. 120 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நாட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் தான் கண்காணிக்கணும்னு சொல்லி, அந்த 120 பேர் போதாதுன்னு சொல்லி அவர்களுக்கு மேலாக 3 பேரை ஆயத்தம் பண்ணாங்களாம், பிரதானிகள். ஹல்லேலூயா. இப்போ கூட பாருங்க, மந்திரி இருப்பார், பிரதம மந்திரி இருப்பார், அதுக்கு கீழே மந்திரிகள், அதுக்கு கீழே பிரஜைகள் போயிட்டே இருக்குதுங்களா? அந்த கவுன்சிலர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படி தானே? இன்னும் கூட போயிட்டே இருக்குது. அவ்விதமாக அந்த நாட்களில் 3 பேரை பிரத்யேகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த 3 பேரை பிரத்யேகப்படுத்தின பிறகு தானியேலை அந்த 3 பேருக்கும் மேற்பட்டவனாக வைத்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அந்த 3 பேர்லையும் அவரை பிரதானமாக்கி வச்சுட்டாராம். இது எதனால் வந்தது?
தேவனோடு கூட அவர் ஜெபித்ததுனாலே, அவரோடு கூட அவர் ஜீவித்தபடினாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம், ஆசீர்வாதம், நன்மை, உயர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். சில பேஷண்ட்ஸ்க்காக பலவீனராக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும் போது கூட சொல்லுவேன், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த தானியேலை போல ஜெப ஜீவியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருக்கிறோமா, இல்லை மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஏனோக்கு மேலே ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? பிரியமானவரா இருந்தார். ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவனுக்கு பிரியமானவன் என்று அவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். இந்த ஏனோக்கு பற்றி நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம். அவர் விசுவாசிகளுடைய அட்டவணையிலே ஏனோக்குடைய பெயர் வரப்பட்டிருக்கிறது. இந்த ஏனோக்கை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக்கிட்டே இருந்தான். 65 வயசுலேயே ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டானா. நம்மளாம் 65-70 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்லும், போதாண்டவரே, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, இப்போ பாடக்கூட முடியல ஆண்டவரே, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ நான் யோசிச்சு இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்போ தான் ஆண்டவரோடு கூட அவர் சஞ்சரிக்க ஆரம்பித்தாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சஞ்சரித்தது மாத்திரம் இல்லை பாருங்க, அவரோட கூட பேசிக்கிட்டே போயிட்டே இருந்திருப்பார். அப்படிதானே? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி இருந்தார் அவர்? தேவனோட சஞ்சரித்து அவர் தான் எல்லாம் அவர் தான் சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே நடந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது ஆண்டவர் என்ன செய்துட்டு இருப்பாரு? அப்படியே என் கூடயே வந்திருப்பான்னு மேலே கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. கரங்களை ஒருத்தவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவம், கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம். அப்படியே பேசிக்கிட்டே ஆண்டவரோடையே இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கிறதுனால அவர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தீர்க்கதரிசி மாதிரி பாருங்க, முதலாவது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை அறிவித்தவர் யாரு? இந்த ஏனோக்கு என்பதை வேதத்தின் வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏனோக்கு எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரோடு சஞ்சரித்தபடினாலே மரணத்தை காணாமல் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னேன். நம்முடைய சஞ்சாரம் யாரோடு கூட இருக்கிறது? மனிதரோடு சஞ்சரிக்கிறோமா? நம்முடைய உதவாத ஃப்ரெண்ட்ஸோட, மற்றவங்களோட, அவங்களோட நம்முடைய நாட்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் மாறாத தேவனுடைய அன்போடு கூட அவரோடு கூட நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. உலக பிரகாரமான மனுஷரோட பேசிக்கிட்டே இருப்போம், அவங்களோடய சஞ்சரித்து கொண்டிருப்போம்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரோதம் வந்துடும். அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நம்முடைய சஞ்சாரம் யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும், மனுஷரோடு அல்ல. பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் மிருகங்களோட சஞ்சரித்தாரா. உடனே சொன்னீங்கன்னா நம்ம நேரம் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. மிருகங்களோட சஞ்சரித்தவர் யார் தெரியுங்களா? யாரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ராஜா மிருகங்களோட சஞ்சரித்தார். அவருக்கு பெருமை வந்துச்சு, விழுந்துட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க? மனுஷன் தள்ளப்படுவாயின்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி மனுஷனே இல்லாதபடி அவர் மாறிட்டார். அப்படியே மிருகமாகவே மாறிட்டார். மாட்டை போல போய் புல்லை தின்ன ஆரம்பித்தார். நீங்களும் நானும் புல்லு சாப்பிடுவோமா? இவர் புல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, ஒரு ராஜவான விசேஷமான ஆகாரத்தை அவர் புசித்திருப்பார். எப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் வாழ்ந்திருப்பார்? அவர் மாட்டை போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சஞ்சாரம் யாரோடு இருந்தது? மிருகத்தோடு கூட இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளாம் மிருகமா? இப்போ யோசிக்கலேன். உங்களை யாரையாவது ஒருத்தரை பார்த்து, நான் இல்லை பாஸ்டர் தான் கோவத்தில், கழுத மாதிரி இருக்கேடா அப்படின்னு யாரா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தம்பிமாருங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ டேய் கழுத அப்படின்ட்டாருன்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர் இருந்தாலும் இவ்வளோ பேர் மத்தியில் என்ன எப்படி சொல்லிட்டாரு? கழுதன்னு சொல்லிட்டாரு என்ன அப்படி? நான் இந்த சர்ச்சுக்கே போக மாட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நமக்குள்ளால மிருகம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் கை தூக்குங்களேன். இல்லையா? நம்ம எல்லாரும் மனுஷர் தானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாங்களாம் மிருகன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். ஆனால்
யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொருவரையா ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிள்ளை நம்ம என்ன சொல்லுவோம், மகனே நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பேன், நல்ல சந்தோஷமா இருப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. மக்களே கூடி வாங்க, எல்லாரும் வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன், உங்களுக்கு சம்பவிக்க போறதெல்லாம் சொல்றேன்னு கூப்பிட்டவரு ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு விதமா ஆசீர்வதிக்கிறாரு. யூதாவை கூப்பிட்டாரு. யூதா நீ பால சிங்கம்னாரு. என்னதான் ஒரு உயர்ந்த மிருகமாக இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானேங்க, அது மிருகம் தானே, அது காட்டில் தானே வசிக்கும். ஹல்லேலூயா, பால சிங்கம்ன்ட்டாரு. இசக்காரை பார்த்து கூப்பிட்டாரு. நமக்கு சமயம் இல்லாத நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். இசக்காரை பார்த்து கூப்பிட்றாரு. இசக்காரே என் மகனே நீ கழுதப்பான்னாரு. என்னன்னு சொன்னார் சொல்லுங்களேன், மறந்துடாதீங்க. கழுத, 2 பொதிகளின் மத்தியிலே படுத்திருக்கிறேன், கழுதையா இருக்கிறேன்னு சொன்னார். நம்முடைய எப்படி எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. இந்த தான் என்கிறதான மனுஷனை கூப்பிட்டாரு. நீ ஒரு சர்பத்தை போல இருக்கிறப்பா, நீ விரியன் பாம்பை போல இருக்கிற, நீ சர்பமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. சர்பத்தின் நம்முடைய உதட்டின் கீழே சர்பத்தின் விஷம் இருக்கிறதுன்னு வேதத்தில் வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை பேசும்போது, மற்றவர்களை தூஷிக்கும் போது குறைவான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சஞ்சாரம் மிருகங்களோடு அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, மிருகங்களோடே சஞ்சரிக்கிறார். அவருடைய இருதயம் மிருக இருதயத்தை போல இருந்ததுன்றாரு. நமக்கு யாருக்காவது மிருக இருதயம் இருந்தால் நாம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். நப்தலியை பார்த்து சொல்றாரு, நப்தலியே நீ ஒரு பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்கிறார். விசேஷம்தான், மானுனா எல்லாருக்கும் பிடிக்கும் தான், சந்தோஷம் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக கர்ஜித்து வீட்டிலே சண்டை போடுகிறவங்களா இருந்தா நம்ம யாரு, சிங்கம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவர்களாக அல்ல, நம்முடைய வார்த்தைகளிலே நம்முடைய செய்கைகளிலே நாம் விசேஷமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். கழுது என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமா சொல்லுவாங்க, முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும். அப்படிப்பட்டதானே இந்த கழுதையினுடைய அனுபவத்தை போல் அல்ல பிரியமானவர்களே. நாம் மனுஷர்களாக தேவன் நம்மை பிறப்பித்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சர்பத்துக்கு ஒப்பதான நிலைமை அல்ல நம்முடைய வாழ்க்கையில. மிருக குணமுள்ளவர்களாக அல்ல. ஒருவேளை கணவன் மனைவிக்கு மத்தியிலேயும் கூட மிருகங்களாய் நாம் காணப்படக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவருடைய நேசிக்கணும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றுகிறதாய், இதோ என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் தேற்றுகிற வசனங்களை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஒருவேளை கோபம் வரலாம். பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, கோபம் வராதுங்க யாராவது இருந்தா கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. எத்தனை பேர் நம்ம கை தூக்கிட்டோம்? தூக்கணுமா? நம்ம எல்லாருக்கும் கோபம் வருது, அப்படிதானே? ஏன் வாழ்க்கையில் பாருங்க, நாங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருந்தோம். அப்போ எங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த பிள்ளை எங்கள் கூடவே இருப்பாள். அப்படி செய்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொன்னா, அக்கா நான் உங்களை மாதிரி இருந்துட்டேன்னா எனக்கு கோபமே வராக்கா. எப்படிக்கா நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு கோபமே வரலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். என் வீட்டில் சின்ன சின்னதுக்கெல்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு நான் சண்டை போட்டுருவேன். அதனால தான் என் குடும்பத்தில் எப்பவும் சண்டையாக தாங்க இருக்கும். நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க, அவர் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்ட உடனே நீங்கள் பேசாமல் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டீங்க. என்னாலாம் இருக்க முடியாதுக்கா, சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டாருன்னா போய் தான் ஆகணும். அது முடியாது, அங்கே இருக்குது வேலை இங்கே இருக்குது வேலைன்னா என்னால் முடியாது, அதெல்லாம் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியாதுக்கா, எனக்கு பயங்கர கோபம் வரும். நீங்கள் எப்படிக்கா அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா, இதை நான் பெருமைக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி இருந்துச்சு. மறுநாள் பாருங்கள், உட்காந்து ஏதோ ஒன்றை வச்சு தச்சிட்டு இருக்கிறேன். தச்சிட்டு இருக்கும்போது பாஸ்டர் வெளியே போயிட்டு வந்தாங்க. எப்போ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கினே இருக்கணும் இல்லைன்னாங்க. சிம்பிளான வார்த்தை தானே. உடனே என்ன கோவம் வந்துருச்சு. அந்த கையில் அந்த தூக்கி வேகமாக அப்படி வீசி போட்டு போட்டாச்சு, போதுமா, அவ்வளோதான். அங்கே தான் என்ன ஆயிடுச்சு, அந்த கோபத்துக்கு ஒரு தூண்டுகோல் வந்துருச்சு இல்லையா? இப்போ சாத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம என்ன செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே அந்த சின்ன கோபத்துக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்கிறதற்கு மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சஞ்சாரம் உலக மக்களோடு கூட அல்ல, உலக பிரகாரமான காரியங்களோடு கூட இல்லை, தேவனோடு கூட நாம் சஞ்சரித்து அவருடைய நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் ஜீவிப்போம். ஏனால் கர்த்தருடைய வருகை இன்னைக்கு இருந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. ஏதோ என்ன பண்ணுறது, கோபம் வராதவங்க யார் தாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாயில் வந்தது போல் சிலர் பேசிடுவாங்க. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து
புறப்பட வேண்டாம். ஒரு சகோதரருக்கு ஞானஸ்நானம்னு சொல்லும்போது ஐயோ வேண்டாம், ஒரு வாயில கெட்ட வார்த்தை வந்துடுதுன்னு சொல்லி பரிதாபத்தோடு சொன்னாங்களாம். எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்க. கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்க 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 நம்முடைய வாய் பரிசுத்தமாகிறது, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகிறது, நம்முடைய கண்கள் பரிசுத்தமாகிறது. வேண்டாத காரியங்களை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் சம்மதிக்காது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவித்து அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட தினமும் சஞ்சரிக்கேன். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரோடு கூட தொடங்கிருங்க. அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சத்துரு எவனை விழத்தள்ளலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை எதில் விழத்தள்ளலாம், என்ன செய்து அவங்களுடைய குற்றத்துக்குள்ளே ஆகப்படுத்தலாம், ஆண்டவர் விட்டு தூர போகும்படி செய்யலாம் என்று சொல்லி அவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஏனோக்கு ஒரு பெரிய விசுவாசியாக இருந்தானா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்தபடினாலே விசுவாசிகளுடைய அட்டவணையிலே அவனுடைய பெயர் வரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் தேவனை அதிகமாய் விசுவாசித்தபடினாலே தேவன் அவன் பேரில் பிரியமாயிருந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதலாவது தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவன் பேரில் பிரியமாயிருந்தார். இந்த ஏனோக்கு தேவன் பேரில் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கொண்டவனாய் ஜீவித்தபடினாலே அவன் தேவனாலே நேசிக்கப்பட்டான், பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டான். ஆகவே நம்முடைய வருகிற உபத்திரவங்களோ கஷ்டங்களோ நெருக்கங்களோ எவைகளானாலும் இவைகள் ஒன்றும் என்னை ஒன்றும் செய்யாது. ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, அவராலே கூடும், அவராலே என்னை சுகப்படுத்த முடியும், அவராலே என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவராலே நேசிக்கப்படத்தக்கதாக பிரியமானவர்களாய் மாறுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சஞ்சாரம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக காயு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அதில் 3 யோவான் 1, 2, 3 யோவான் இருக்கிறதல்லவா, அதில் 3 யோவானில் முதல் வசனத்தை வாசிப்போம். பிரியமான காயுவுக்கு, காயு என்று சொல்லும்போது எத்தனை பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரிஞ்சவங்க மாத்திரம் கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். காயு என்கிற மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 3 விதமான காயுகளை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2 குறித்தும் இங்கே 1 குறித்தும் காயு. ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரே பேருடையங்க 2-3 பேர் இருப்பாங்க, அப்படி தானே? யாராவது ஒருத்தர் தர்மம் இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் தர்மம், அந்த தர்மம், இது தேன் தர்மம், அது அப்படின்லாம் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது போல் வேத புஸ்தகத்தில் 3 விதமான நபர்கள் காயு என்கிற பெயருடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த காயு மிகவும் பிரியமானவனாக இருந்தானா. எப்படி இவனை பிரியமானவன் சொன்னாங்க தெரியுங்களா? அவன் சத்தியத்துக்கு சாட்சியா இருந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் சாட்சி உள்ள கிறிஸ்தவ ஜீவனம் செய்தால் நாம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் போவோம். இதுதான் ரொம்ப கஷ்டம் பாருங்க. அது எப்படி இருக்க முடியும்? எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்க முடியுமா? நம்ம உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்னெல்லாம் உண்மையாக சாட்சியாக இருக்கணும்னா என்னெல்லாம் இருக்கணும் தெரியுங்களா? கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க எதாவது சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னும் வசனம் சொல்லுது, வாங்கின கடனை கூட நம்ம திருப்பி கொடுத்துடணுமா? வாங்கின கடனை கூட திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா பரலோக இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. வசனம் சொல்லுது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி யாராவது வாங்கியிருந்தா என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் கடன் பட்டவனா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையும் முத்தம் உள்ளவளாக, உண்மையும் முத்தமும் உள்ளவனாய் நான் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒன்றில் அன்பிலே தவிர வேற ஒன்றிலையும் கடன்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதில் கடன்படலாம்? அன்பு செலுத்துறதுல ஒருவேளை நம்ம கடன் படலாம், அதை தவிர வேற எதுலையும் என்ன செய்யாதீங்க, கடன் படாதீங்க. ஒருவேளை நமக்கு செய்த உதவிக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இருந்திருப்போம், ஒருவேளை நமக்கு அதுக்கு பிரதிபகாரம் செய்ய நமக்கு முடியாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருவேளை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கடன் வாங்கினா என்ன செய்யணும்? திருப்பி கொடுத்தோம். ஒரு சகோதரி கேட்குறவங்ககிட்டலாம் சண்டை போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். யாராவது கடன் கொடுத்தவங்க போய் கேட்டால் என்ன செய்வாங்க, பயங்கரமான கெட்ட வார்த்தை பேசி பயங்கரமாக சண்டை போட்டுருவாங்கன்னு. அப்போது வாங்கும்போது இருக்கிற அந்த அனுபவம் இருக்காதுங்களா? நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஜீவி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கொஞ்சம் பிந்தி கொடுப்போம், முந்தி கொடுப்போம், ஆனால் வாக்கு தவறக்கூடாது. ஹல்லேலூயா. செய்வேன் என்று சொன்னால் செய்யணும். கர்த்தருக்காக எடுத்துக்கான காரியங்களானாலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களுக்கானாலும் சரி, செய்வேன் என்று சொன்னால் அதை நாம் செய்தே தர வேண்டும். ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னால் 3 மணி நேரம் என்ன செய்யணும்,
ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. அப்படியே சின்ன காரியமா பெரிய காரியமா ஆண்டவருக்கு முன்பாக நாம் சாட்சி உள்ள ஜீவியம். அவனுடைய சாட்சியை குறித்து மற்றவங்க வந்து சொன்னாங்களாம், உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, என்னை பற்றி என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது. நான் யோசிப்பேன் ஓரளவுக்கு, ஆண்டவரை எதுலையாவது குறைவு இருந்தால் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, டெய்லி கேட்பேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தினமும் கேட்பேன். ஆண்டவரே என்கிட்ட குறைக்கிறது, என்னுடைய குறைவுகளை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதத்தில் எழுதியிருக்குது ஆண்டவரே. ஆகவே என்னுடைய குறைகளை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தால், எதுலேயும் நம் குறைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ தான் ஆண்டவர் வருவார் இல்லைன்னா அப்புறம் வருவார்னு சொல்லியிருக்கா? இல்லை, ஏனோக்கு முன்னறிவித்தானா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு தேவன் வரப்போகிறார் என்று முன்னறிவித்தான். இதுவரையிலேயும் காலம் தள்ளிக்கொண்டே வருகிறது. இனி காலம் செல்லாது. தேவனுடைய வருகை எது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே, ஆண்டவரே நான் ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமாக இருந்தால் தான் நமக்கு ஞானஸ்நானம். கரங்களை உயர்த்தி வரையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருந்தால் தான் நமக்கு ஞானஸ்நானம். அவருடைய கிருபையை நாம் பற்றிக்கொள்ள முடியும், நாம் அவருடையவர்களாய் ஜீவிக்க முடியும். இந்த காயுடைய காரியங்களை சமயம் இல்லாதபடினால் நான் விட்டு போகிறேன். அந்த ஒரு அதிகாரத்தை, சின்ன அதிகாரம் தான், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவனாய், சாட்சி உள்ளவனாய், எல்லாரும் அவனை குறித்து புகழ்ந்து சொல்லும்படியான ஒரு மேலான அனுபவத்துக்குள்ள அவர் இருந்தபடினாலே காயு ஒரு பிரியமானவனாய் காணப்பட்டான். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சாட்சி உள்ள ஜீவியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 - 11 வசனங்களை வாசிப்போம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குறதையும் கண்டார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறதை கண்டார். அது மாத்திரமல்ல, அவர் இறங்கின நேரத்தில் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது 11வது வசனத்தில், அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்றான். எங்கிருந்து உண்டாச்சு? வானத்திலிருந்து. கீழே இருந்தா? வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இவரில் பிரியமாயிருக்கிறேன். அவருடைய நேசகுமாரன், அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் வளர்க்கப்பட்டேன் என்று சொல்லி கூட நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்த பிறகு எல்லா நீதியை நிறைவேற்றணுமா. எல்லாம் சொல்றாங்க, ஐயோ யோவான் சொல்றாரு, அப்பா நீங்க என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணுமா? நான் சாதாரண மனுஷன் இல்லையா? நான் உங்களுடைய செருப்பு காலில் போட்டிருக்கீங்களே, அந்த வாரம் அவுக்கிறதுக்கு கூட நான் தகுதி கிடையாது. நான் எப்படிப்பா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கன்னு யோவான் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ எல்லா நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம எல்லா நீதியை நிறைவேற்றாமல் இருந்தா எப்போயா நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம்? நம்முடைய ரட்சகர், உலக ரட்சகர், உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தவர் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீரில் மூழ்கி கரையேறினார் என்று தெளிவாக திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது என்ன வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினாராம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி அதே நேரத்தில் அவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மேல் என் மேலும் தேவன் பிரியமாக இருக்கிறாரா? நாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவரே நான் உமது அடிமை என்று சொல்லி அன்றைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தது போல, இதோ சீஷர்கள் கந்தாகே என்பவருடைய மந்திரி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அங்கே பிலிப்போட கூட போய் சேர்ந்து கொள் என்று சொன்னபோது அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். அவள் பேசிக்கிட்டே போறார். அவர் படித்து கொண்டு போகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது வசனத்தை அவர் படித்து கொண்டே போகிறார். இதனுடைய கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு விளக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே விளக்கப்பட்டது. இதோ அந்த வசனத்தின்படி அவர் சொல்றாரு பாருங்க. சாதாரணமாக உடனே சொல்கிறாரு. நம்ம எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஆண்டோடைய சித்தத்தை செய்யணும், வசனத்தின்படி நம்முடைய இயேசுவானவர் மொழி எடுத்தாரே, நம்ம எடுக்கிறோமான்னு சொல்லி பல பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம். நமக்கு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனதுள்ள இருக்கிறோமா? உடனே அந்த மனுஷன் இதோ தண்ணீர் உள்ள இடத்துக்கு 2 பேரும் வந்தாங்க. இதோ தண்ணீர் மிகுதியாக இருக்கிறதே, இங்கே ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடைன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நீர் முழு மனதோடு முழு இருதயத்தோடு விசுவாசித்தால்
தடை இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்று முழு இருதயத்தோடு விசுவாசித்தால், அவர் உங்களுக்காக தேவன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து சிலுவையிலே அவர் நமக்காக எனக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி விசுவாசிப்பீர்களானால், முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடையில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பேரில் என் பேரிலும் தேவன் பிரியமாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்திய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:5 வசனத்தை வாசிப்போம். அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம நினைப்போம், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால் ஆண்டவர் என் மேலே கட்டாயம் பிரியமாக இருப்பார், நான் தான் அவன் ஆண்டவர் சொன்னது போல் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னு நம்மள ஒருவேளை சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தும் அவர்கள் அநேகமானவர்களிடத்தில் அவர் என்ன செய்யலையா? பிரியமாயிருந்ததில்லை. ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ஒரே ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள். 2ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 3வது வசனத்திலே ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். 4வது வசனத்திலே ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஆம், மாதந்தோறும் ஒருவேளை நாம் திருவிருந்திலே பங்கு பெறுவர்களாக இருக்கலாம், திருவிருந்திலே நாம் அவருடைய மாம்சத்தை புசிக்கலாம், இரத்தத்தை குடிக்கலாம். ஆனாலும் அவர்கள் அநேகமானவர்கள் பேரிடத்தில் அவர் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஏன் என்று சொல்லும்பொழுது அவர்கள் சத்தியத்திலே நடக்க தவறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமது பேரிலே பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களிலே இச்சித்து நாம் விழுந்து போகிற மக்களாய் காணப்படக்கூடாது. இச்சை என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமாக பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா பாவ இச்சைகளையும் உதறிவிட்டு, இந்த செல்லு பார்க்குறத கூட அதுதான் நம்மளை ஓவர்டேக் பண்ணணுமே தவிர நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம அதுக்கு அடிமையாகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது நம்ம அடிமைப்படுத்தாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இது அன்பானவா, சின்ன பிள்ளைகளே, பெரியவர்களே, எல்லாத்திலையும் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவ இச்சைகள் நம்மை ஆளாதபடிக்கு, பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க அதிகமான பேர்களிடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை என்ற வசனத்தின்படி தேவன் நமது பேரில் பிரியமாய் இருக்கவில்லை என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்தின் மகிமையை இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவே இவ்வுலகத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பக்தனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் வருகிற சின்ன சின்ன கஷ்டங்கள், வியாதிகள், இந்த என்ன சின்னதாக இருக்கும் நம்ம பார்வைக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு நம்ம சொல்லுவோம். சிறைகளிலெல்லாம் எங்கெங்கே கட்டப்பட்டவர்களாக மணிப்பூர்லெல்லாம் படுகிற அனுபவங்கள், இன்னும் பலவிதமாக ஆண்டவரை பற்றி அறியாதிருக்கிற மக்கள் மத்தியிலே படுகிற கஷ்டங்கள், வேதனைகளை பார்க்கும் பொழுது, ஊழியக்காரர்கள் படுகிற வேதனைகளை பார்க்கும்போது எத்தனை பரிதாபமாக இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் அப்பா, இந்த சின்ன கஷ்டத்துக்காக நான் உண்மை எவ்வளவோ துக்கப்படுத்துகிறேன்னு, இதை அப்படியே ஒதுக்கிடுங்க. ஆண்டவர் அறியாமல் நமக்கு ஏதாவது வருமா? வராது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தெல்லாம் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு காரியங்கள் என்ன கஷ்டமோ, உபத்திரமோ, வியாதியோ எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பார்த்துக்குவீங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் உமக்கு பிரியமாக இருக்கணும், நான் உம்மோடு சஞ்சரிக்கணும், உம்முடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கணும், உம்முடைய கிருபைகளை பற்றி கொள்ளணும்னு சொல்லி அவரை துதித்து கொண்டே இருங்கள். அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படித்து நடக்க பிரயாசப்படுவோம், அவருக்காய் ஜெபிப்போம். நம்முடைய உபத்திரங்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், விலகி போய்விடும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். ஆகவே ஆண்டவரே, என் மேல் பிரியமாக இருக்கிற தேவன், எல்லாரும் சில நிமிஷங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேனா? தானியேல் இடத்துல நீர் பிரியமாக இருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை தேவனை போல உயர்த்துகிறவராம். ஹல்லேலூயா. அவர் தானியேல் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தபடினாலே ஒரு ராஜாவுக்கு முன்பாக அவன் எத்தனை அதிகமாய் உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். இதோ அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக, அவருடைய சித்தம் செய்யும்படியாக நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா.